வணக்கம். தேர்தல் டைம்ல ஓட்டுக்கு பணம் வாங்குறது ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி தோணுதா? ஆனா அது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையே பாதிக்கிற ஒரு ரொம்ப மோசமான நிதி முடிவுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்குறதுக்கு பின்னால இருக்கிற பொருளாதாரம் என்ன, அதனால நமக்கு வர்ற மறைமுக நஷ்டம் என்னன்னு விரிவா பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடுவோம். எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். பாக்குறதுக்கு இது ஒரு உடனடி லாபம் மாதிரி தான் தெரியும், இல்லையா? ஆனா இது நிஜமாவே லாபம்தானா இல்ல ஒரு பெரிய நஷ்டத்துக்கான முதல் படியா? வாங்க, இந்த கணக்க கொஞ்சம் பிரிச்சு போட்டு பார்க்கலாம். இதோட உண்மையான மதிப்பு என்னன்னு. அந்த 2000 ரூபாய அடுத்த 5 வருஷத்துக்கு, அதாவது 1825 நாளைக்கு பிரிச்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? வெறும் ₹1.10. அட, ஒரு டீ வேலை கூட இல்ல. நம்மளோட எதிர்காலத்தோட மதிப்பு அவ்வளவுதானா? பாக்க சின்ன லாபம் மாதிரி தெரியற இந்த விஷயம் எப்படி உங்கள ஒரு பெரிய பண நஷ்டத்துல கொண்டு போய் விடுதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் அடி உங்களுக்கு உடனடியா விழும். எங்க தெரியுமா? நீங்க டெய்லி காய்கறி வாங்குறீங்களே, உங்க ஏரியா மார்க்கெட், அங்கேயே இதோட பாதிப்பை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுக்கு பேர் தான் செயற்கை விலைவாசி உயர்வு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்ஃப்ளேஷன். யோசிச்சு பாருங்க, எலெக்ஷன் டைம்ல திடீர்னு பல ஆயிரம் கோடி ரூபாய் பிளாக் மணி மார்க்கெட்குள்ள வருது. அப்படி வரும்போது பொருட்களோட தேவை திடீர்னு அதிகமாகி விலையும் ராக்கெட் வேகத்துல ஏறும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. தக்காளி சப்ளை ஒன்னும் மாறல. நேத்து வந்த அதே அளவு தக்காளி தான் இன்னைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஆனா திடீர்னு எல்லார்கிட்டயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருக்கிறதால தேவை அதிகமாகுது. உடனே வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்க? விலைய டபுள் ஆக்கிடுவாங்க. இதுதான் இந்த செயற்கை விலைவாசி உயர்வு. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஓட்டுக்கு வாங்கின அந்த 2000 ரூபாய் இருக்கே, அது அடுத்த 6 மாசத்துல மளிகை சாமான் விலை உயர்வா மாறி உங்க பாக்கெட்ல இருந்தே திரும்பவும் எடுக்கப்படுது. அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்ப அடுத்த கட்ட பாதிப்புக்கு போலாம். இது முதல் பாதிப்பை விட கொஞ்சம் மறைமுகமா இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. அதுதான் மறைமுக வரி, அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ். இத ஒரு அரசியல்வாதியோட பார்வையிலிருந்து பாருங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்காக செலவு பண்ற பல கோடி ரூபா அவங்களுக்கு ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த பிசினஸ்லயும் முதலீட்ட வட்டியோட திரும்ப எடுக்கணும் தானே நினைப்பாங்க, இல்லையா? இந்த எண்ணம் தான் ஊழலோட முதல் படி. இந்த சைக்கிள கொஞ்சம் பாருங்க. ஓட்டுக்காக செலவு பண்ண பணத்தை அரசியல்வாதிங்க எப்படி எடுக்கறாங்க? ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல, உதாரணத்துக்கு ஒரு பாலம் கட்டுறதுல, அதோட மதிப்பை ஏத்தி எழுதி எடுப்பாங்க. இதனால அரசுக்கு பட்ஜெட்ல பற்றாக்குறை வரும். அந்த பற்றாக்குறைய சரி செய்ய அரசாங்கம் என்ன பண்ணும்? உங்க மேல வரிய ஏத்தும். நீங்க கற்ற அதிக கரண்ட் பில், அதிக பெட்ரோல் விலை, சொத்து வரி, இது எல்லாமே ஏதோ எதேச்சியா நடக்கிறதில்ல. ஓட்டுக்கு பணம் வாங்குனதால உருவான ஒரு பெரிய ஊழல் சங்கிலியோட கடைசி கண்ணி நீங்க தான். அந்த பாரத்தை நீங்க தான் சுமக்குறீங்க. நீங்க நேரடியா இழந்த பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இதை விட ஒரு பெரிய இழப்பு இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுதான் நமக்கு கிடைக்காம போன வாய்ப்புகள். எக்கனாமிக்ஸ்ல இத ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஓட்டுக்காக செலவு செஞ்ச அதே பணத்துல உங்க ஏரியாவுக்கே ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையே கட்டியிருக்கலாம், இல்லனா ஒரு நல்ல தரமான பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கலாம். ஒரு சின்ன தொகைக்காக ஒரு தலைமுறையோட வளர்ச்சியை நாம இழந்துட்டு நிக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லையா? அப்போ நீங்க தான் உங்க புள்ளக்காக லட்சக்கணக்கில் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க. ஊர்ல ரோடு சரியில்லையா? வண்டி ரிப்பேருக்கும் அடிபட்டா ஆஸ்பத்திரிக்குமாக 1000 கணக்கில் செலவு பண்றீங்க. ஊர்ல நல்ல ஆஸ்பத்திரி இல்லையா? வெளியூர் போய் காஸ்ட்லியான பிரைவேட் ஆஸ்பத்திரியில தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் தான் நீங்க வாங்கின அந்த பணத்துக்கான உண்மையான தண்டனை. சரி வாங்க, இப்போ இந்த பேட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மொத்த நஷ்ட கணக்க ஒரு தடவை பாத்திரலாம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பம் வாங்குற அந்த 2000 ரூபாய்க்காக அடுத்த 5 வருஷத்துல விலைவாசி உயர்வு, இன்டைரக்ட் டாக்ஸ், பிரைவேட் ஸ்கூலு, ஆஸ்பத்திரி செலவுன்னு குறைஞ்சது 20,000 ரூபாய்க்கு மேல திரும்ப கட்டுது. அதாவது வாங்குனதை விட 10 மடங்கு அதிகமா. ஆனா பணத்தை விட நீங்க கொடுக்கற மிகப்பெரிய விலை என்ன தெரியுமா? உங்க உரிமை. ஒரு தடவை நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டீங்கன்னா, உங்க ஏரியால ரோட் சரியில்லை, தண்ணி வரல, ஸ்கூல் சரியில்லைன்னு தட்டி கேட்கிற தார்மீக உரிமைய நீங்க இழந்துடுறீங்க. கடைசியா நாம இந்த எளிய பொருளாதார உண்மைக்கு தான் வர்றோம். அந்த ஒரு கப் டீ விலை கூட இல்லாத உடனடி பணம் உண்மையில நம்ம எதிர்காலத்தையே விழுங்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பொறி. அதனால அடுத்த முறை ஓட்டுக்காக உங்க முன்னாடி பணம் நீட்டப்படும் போது ஒன்னே யோசிங்க. உங்க ஓட்டோட உண்மையான மதிப்பு அந்த சில 100 ரூபாய்கள் இல்ல. அது உங்க பிள்ளையோட படிப்பு, உங்க குடும்பத்தோட ஆரோக்கியம், உங்க ஊரோட அடுத்த 5 வருஷ வளர்ச்சி. இத மனசுல வச்சுக்கோங்க, யோசிங்க.